வணக்கம் பெண்கள் நேரம். இப்போ நம்ம இருக்கிற செக்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்மெண்ட். ஆஸ் யூஷுவல் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சயின்ஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஸோ நம்ம கூட ஷெஃப் வினோத் இருக்காரு. அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லா விஷயமே போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையும் நமக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அதே மாதிரி ஒரே மாதிரியான சாப்பிடும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோ இருக்கவே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான குசைன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான குசைன் நான் ஷெஃப் கிட்ட கேட்டிருக்கேன். அவர் என்ன மாதிரி சமைக்க போகிறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஷெஃப், எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃபுட்ஸ் நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. லைக் வந்து தீபாவளி ஸ்பெஷலுக்கு நிறைய ஸ்வீட்ஸு, நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்கமான விஷயங்கள் எங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கீங்க அண்ட் குசைன்ஸ். அண்ட் நான் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான எனக்கு குசைன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குசைன். ஸோ என்ன மாதிரி பண்ணலான்னு ஐடியா இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஏஷியன் குசைன் பண்ண போகிறோம். ஏஷியன் குசைன், சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் குசைன்ஸ் அப்படின்னும் போது இன்க்ரீடியன்ஸ்லாம் எந்த மாதிரி? இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஏஷியன் ஃபுட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது வீட்டு இப்போ இருக்கிற எல்லார் வீட்லையும் அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் இங்கேயே இருக்கும். இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சூப்பர். இப்போ நம்ம சதர்ன் குசைன்ஸ்க்கும் ஏஷியன் குசைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? இதில் சதர்ன் குசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஹெவி ஸ்பைசஸாக இருக்கும். இது வந்து மைல்ட் ஸ்பைசி வித் சிம்பிள் ப்ரக்கோலிஸ், பேம்பூ ஷூட்ஸ், இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு அவங்களோட ஃபுட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஷெஃப், ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டிஷ்ஷோட நேம் டோஃபு வித் ப்ரக்கோலி கபாப்ஸ். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கபாப்ஸ்னாலே தந்தூரி ஃபுட்ஸ் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஒரு ஏஷியனில் வந்து ஷாலோ ஃப்ரை ஒரு பேனில் வந்து சிம்பிளாக ஒரு கபாப்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 1/4 கப் ஆயில், 200 கிராம் டோஃபு, 2 எலுமிச்சம்பழம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் விதை, 1 கப் ப்ரொக்கோலி, நறுக்கிய வெங்காயம் 1, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், குடைமிளகாய் 1 நம்பர், சிவப்பு குடைமிளகாய் 1, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக. யா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மேரினேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுல் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் பவுலில். நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் சாப்டு கார்லிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். யா, சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். இது வந்து ட்ரை ரெட் சில்லி, அதில் உள்ள விதைகள் தான் சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட். சால்ட்டட் சோயா சாஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சால்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் என்ன மாதிரியான சோயா சாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து. ஸோ பிஞ்ச் ஆஃப் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணிட்டேன், பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். வெங்காயம், டைஸ்ட் ஆனியன்ஸ், ப்ரக்கோலி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இங்கிலீஷ் வெஜிடபிள் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் இந்த ப்ரக்கோலி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைஸ்டு கேப்சிகம், குடமிளகா, க்ரீன் கேப்சிகம். நார்மலாக வந்து ட்ரை கலர் கேப்சிகம் ஆட் பண்ணலாம். இது வந்து ரெட் கலர் கேப்சிகம், நம்ம க்ரீன் அண்ட் ரெட் மட்டும் ஆட் பண்ணுறோம் இன்றைக்கி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வெட்ஜஸ் ஒரு 2. யா, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டோஃபு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டோஃபு வந்து இது வந்து சோயா மில்கில் எடுக்கிறது. நார்மல் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மில்கில் எடுக்கிறது. இது வந்து சோயா மில்க் வந்து எடுக்கிறதுனால இது கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இட்ஸ் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. ஸோ இது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஒரு மினிமம் ஒரு 3 to 4 hours இது வந்து ஊற வைக்கணும், மேரினேட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சாலே அது நல்லா மேரினேட் ஆயிரும். இதில் அந்த சோயா சாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர்லாம் இதில் நல்லா வந்து இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக
ஒரு ஒரு மேரினேட்டட் ப்ராடக்ட் கபாப்ஸ்லாம் பண்ணுறோனாலே வந்து மேரினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரு சால்ட்டாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், அது நல்லா ஊறினா தான் அதோட ஃபீல் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நம்ம உணர முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நார்மலாக நீங்கள் வீட்டில் குயிக்காக ஒரு கெபாப்ஸ் பண்ணணுன்னா 1/2 அன் ஹவரில் கூட நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கிங் போயிடலாம். இப்போ நல்லா டைம் இருக்குது, லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுற, மார்னிங் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி கூட நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை நீங்கள் குக் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ இப்போ இந்த மேரினேஷன் ஒரு 1/2 அன் ஹவர் முடிஞ்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்கியூவர்ஸில் போட்டு ஷாலோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், நான் முதலே சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன்ஸை இன்சர்ட் பண்ணுறோம் அதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன், ரெட் கேப்சிகம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டோஃபு. நார்மலாக டோஃபு வந்து ஒரு சில பேர் பிடிக்கல, சோயா மில்க்கு ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டயட்டு. ப்ளஸ் வந்து டோஃபு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நார்மலாக உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் பன்னீர் தான் உங்களுக்கு விரும்புவீங்கன்னா பன்னீர் கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் டோஃபுவும் வந்து பன்னீர் ஃபேமிலி தான். ஆமாம் ஆமாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி. இப்போ இது பார்த்திங்கன்னா 1 பை 1 கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கியூவர்ஸ் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஷாலோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த தவா வந்து ஹாட்டாக இருக்குது, கொஞ்சமாக நான் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அதில். ஷாலோ ஃப்ரைனா உங்களுக்கே தெரியும், ரொம்ப இம்மர்ஸ் ஆகி ரொம்ப ஆயிலில் குக் ஆகக்கூடாது. அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்கியூவர்ஸ் எடுத்து இந்த பேனில் வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரொக்கோலி வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகலை, ஒரு ராவான ஒரு ப்ரொக்கோலி தான். அதை வந்து நம்ம அப்படியே மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டன் ஆயிரும் ஊறி. ஸோ அந்த ஒரு டெண்டரில் தான் இப்போ இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். குக் ஆகும்போது இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொக்கோலியோட கலர்லாம் நல்லா ப்ரைட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ப்ரொக்கோலிக்கு பதிலாக இல்லை வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ப்ரொக்கோலி வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெசிபி தான் ப்ரொக்கோலி. ப்ளஸ் இதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் தான். காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரெசிப்பியில் இல்லை நம்மளுக்கு. ப்ளஸ் வந்து இட் இஸ் நாட் ஸோ கலர்ஃபுல், அதனால் அது நாங்கள் யூஸ் பண்ணலை. டோஃபுவும் வந்து நல்ல இதுவாகணும். டோஃபு வந்து நல்லா குக் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ 2 மினிட்ஸ் இருந்தால் குக் ஆயிரும். இப்போ லெமன் இதில் இருக்கிறதுனால அந்த லெமனோட அந்த ஒரு புளிப்புத்தன்மை வந்து அந்த வெஜிடபிள்ஸில் இறங்கும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா மேரினேஷன்லேயே நல்லா குக் ஆயிடுச்சு, சாஃப்டன் ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸ்லாம். ஸ்லைட்டாக நம்ம குக் பண்ணி எடுக்கிறோம், அவ்வளோதான். பிளாட்டரில் எடுத்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிடணும். இது பார்த்திங்கன்னா ஸ்கியூவர்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணி நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி குக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த வந்து மேரினேட்டட் டோஃபு வித் ப்ரொக்கோலி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தான் சொல்லணும். டோஃபு ப்ரோக்கோலி கபாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஏஷியன் குசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.